அன்பு நண்பர்களே வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக இந்த காணொளியானது வெளியிடப்படுகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையானது 21 மணி நேரம் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகான செய்தியாளர் பேட்டியில் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள், நாங்கள் இறுதியான மற்றும் சிறப்பான பரிந்துரைகளை ஈரானுக்கு அளித்துள்ளோம், இனி முடிவு செய்ய வேண்டியது ஈரான் தான் என்று தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக ஈரான் நியாயமில்லாத மற்றும் மிக அதிகமான நிபந்தனைகளை அமெரிக்கா விதிக்கிறது, அதனை எங்களால் ஏற்க இயலாது, போரினால் மட்டுமே அனைத்தும் சாதிக்கப்படுவதில்லை என்று பதில் கூறியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னணி, நடந்த விதம் ஆகியவற்றை நாம் சற்று பரிசீலிப்போம். குறிப்பாக அணு ஆயுத தயாரிப்புகளை நிறுத்துவது குறித்த அம்சங்களில்தான் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததாக ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாதம் 2025 அமெரிக்காவானது ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் ஈரானினுடைய அணு அமைப்புகளின் மீது தாக்குதலை தொடுத்தது. பங்கர் பஸ்ட் குண்டுகளை கொண்டு ஈரானினுடைய அணு ஆயுத தளங்களான நதான்ஸ், ஃபார்டோ மற்றும் இஸ்ஃபாஷான் ஆகிய இடங்களில் தாக்குதலை தொடுத்தது. அந்த தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட்டது, ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை ஏறக்குறைய சிதைத்து விட்டது, இனி ஈரானால் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது என்று கூறினார். ஆனால் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கும் போதும் இதே காரணத்தை அவர் கூறினார் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். இந்த போரில் உண்மையாகவே அமெரிக்கா வென்றிருந்தால், அல்லது அமெரிக்க அதிபர் கூறியபடி ஈரானினுடைய அனைத்து கப்பல்களையும் அழித்துவிட்டோம், அவர்களுடைய ஏவுகணை தயாரிப்பு கூடங்களை அழித்துவிட்டோம், அவர்களுடைய தலைவர்களை அழித்துவிட்டோம் என்பது உண்மையாயிருந்தால், அமெரிக்காவானது இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஜான் போல்டன் என்பவர் அமெரிக்காவில் ஒரு பாதுகாப்பு ஆலோசகராக ட்ரம்பினுடைய கடந்த கால ஆட்சியின் போது இருந்த ஒரு உயர்மட்ட அதிகாரி, மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். அவர் தெளிவாக கூறுகிறார், இந்த போரில் அமெரிக்கா தோற்றுவிட்டது, ட்ரம்ப் மிக பெரும் அதிர்ச்சியில் உள்ளார், எப்படியாவது இந்த போரை நிறுத்திவிட்டு வெளியே வந்தால் போதும் என்ற நிலையில் ட்ரம்ப் இருக்கிறார் என்று அவர் தெளிவாக கூறுகிறார். ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி இந்த போரில் தான் வெற்றி பெற்றதாக அதற்கு ஒரு தங்க முலாம் பூசி தன்னுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் ட்ரம்ப் இருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அது உண்மை என்பதை இந்த பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்பே ஈரான் முன்வைத்த 10 கோரிக்கைகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் அமெரிக்காவானது, அதாவது கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தைக்கே செல்கிறது என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணையானது ஈரானுக்கு சொந்தமானது என்பதை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் நிபந்தனையாகும். இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தரப்பிலிருந்து யார் சென்றார்கள், அமெரிக்கா தரப்பிலிருந்து யார் சென்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டாலே ஈரான் எவ்வாறு ராஜதந்திர ரீதியாகவும் அறிவார்ந்த ரீதியாகவும் ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிறது என்பதும், அமெரிக்காவானது ராஜதந்திர ரீதியாகவும் அறிவார்ந்த ரீதியாகவும் எவ்வாறு ஒரு கேவலமான ஒரு நிலையில் உள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஈரானிலிருந்து யார் சென்றார்கள் என்பதை பார்ப்போம்.
முகமது பேகர் கலிஃபாப் இவர் ஈரானிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஆவார். இவர்தான் இந்த பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக சென்றிருக்கிறார். இவர் முன்னாள் IRGCயினுடைய கமாண்டராக இருந்தவர். அடுத்து அப்பாஸ் அராக்ஷி, இவர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அதற்கடுத்து அலி பாகேரி கானி, இவர் சீனியர் செக்யூரிட்டி அஃபிஷியல், ஈரானுடைய உயர்ந்தபட்ச பாதுகாப்பு அதிகாரி. நசேர் இமாட்டி, ஈரான் மைய வங்கியினுடைய கவர்னராகவும் பொருளாதார துறை ஆலோசகராகவும் இருப்பவர். முகமது நபவியான், இவர் பாராளுமன்றத்தில் ஈரானினுடைய உறுப்பினர். ஹார்ட்லைனர் என்று இவரை கூறுவார்கள். அதாவது போரை நடத்த வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற கண்ணோட்டம் கொண்டவர். அடுத்து கசிம் கரிபாபதி, இவர் ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து மஜீத் தக்ஹி ரவான்சி, இவரும் ஒரு துணை வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து வாலியுல்லா நௌரி, இவர் ஒரு துணை வெளியுறவுத்துறை அமைச்சர். இஸ்மாயில் பஹாயி, இவரும் ஒரு துணை வெளியுறவுத்துறை அமைச்சர். அது மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். இவர்களையன்றி இராணுவத்தினுடைய மிகப்பெரிய அதிகாரிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று மிகப்பெரிய படையுடன் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் இறங்கியது. இந்த சூழ்நிலையை ஈரானானது நியூ ஸ்ட்ராட்டஜிக் ரியாலிட்டி என்று கூறுகிறது. அதாவது மூலோபாயமான ஒரு புதிய நிலை என்ற சூழல் உருவாகியுள்ளது. இதனை ஈரானானது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஈரான் நினைக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வாக ஈரான் பார்க்கிறது. உலகில் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கொக்கரித்து வந்த அமெரிக்காவையே பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று இந்த உலகிற்கு ஈரான் கூற நினைக்கிறது. அதனால்தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைமையானது இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளது. அமெரிக்கா தரப்பிலிருந்து JD வான்ஸ், இவர் அமெரிக்க துணை அதிபர். இவர்தான் இந்த குழுவினுடைய தலைவராக செயல்படுகிறார். அதற்கடுத்து ஸ்டீவ் விட்காஃப், இவர் யார் என்று பார்த்தால் இவர்தான் மத்திய கிழக்கினுடைய சிறப்பு தூதுவர் என்ற நிலையில் செயல்படுகிறார். இவர் யார்? இவர் அமெரிக்காவினுடைய ஒரு பில்லியனர். நியூயார்க்கினுடைய ரியல் எஸ்டேட்டை வளர்த்தெடுத்தவர். டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நெருக்கமான நண்பர். டொனால்ட் ட்ரம்பால் இந்த பதவிக்கு அவர் பணியமர்த்தப்பட்டார். அமைதி பேச்சுவார்த்தை நடத்துபவராக, அதாவது காசான், ஈரான், யுக்ரைன் போன்ற போர்களில் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து ஜார்ட் குஷ்னர், இவர் ட்ரம்பின் மருமகன், இவாங்கா ட்ரம்பினுடைய கணவர். 2017-2021 ட்ரம்பின் ஆட்சியின் போது இவர் ஆலோசகராக செயல்பட்டிருக்கிறார். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளினுடைய கொள்கை குறித்த ஆலோசகராக இருந்தவர். பெரிய அரசியல் முன்னனுபவம் இல்லாதவர். அடுத்து ஆண்ட்ரியூ பேக்கர், ட்ரம்பினுடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இவர் பணியமர்த்தப்பட்டார். இவரும் பெரிய அளவிற்கு ராஜதந்திர முன் அனுபவம் இல்லாதவர். அடுத்து மைக்கேல் வான்ஸ், இவர் ஆசியாவினுடைய பகுதி ஆலோசகராக இருப்பவர். இதில் நாம் முக்கியமாக குறித்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய அரசு செயலாளர். இது போன்ற முக்கிய பேச்சுவார்த்தைகளை பங்கேற்பதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. இந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவினுடைய குழுவானது மீண்டும் மீண்டும் அமெரிக்காவிற்கு தொலைபேசி வாயிலாக என்ன செய்வது என்று பேசித்தான் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருந்தது. ஆனால் ஈரானிய குழுவானது பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக முடிவெடுக்கின்ற அதிகாரம் படைத்தவர்களை தன்னுடன் வைத்திருந்தது. இது ஈரானியர்களுடைய அறிவார்ந்த ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தன்மையையும், அமெரிக்கர்களுடைய தான் உயர்வானவர்கள், தான் சொன்னால் எல்லாரும் கேட்டு விடுவார்கள் என்ற அகம்பாவத்தையும்
குறிப்பதாக அமைந்துள்ளது. ஆனால் ஈரான் இதற்கெல்லாம் பணியவில்லை. எஸ்பிஜி எனர்ஜி ஆயில் என்ற நிறுவனம் கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கின்ற அமெரிக்க நிறுவனம். அது கூறுவது என்னவென்றால், கடந்த 48 மணி நேரத்தில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை 2 கார்கோ கப்பல்கள் தான் கடந்துள்ளன, அதில் ஒன்று கூட ஆயில் டேங்கர் கப்பல்கள் இல்லை என்று கூறுகிறது. இந்த போர் வெடித்த பிறகு ஏறக்குறைய 10-15 ஆயில் டேங்கர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஹார்மூஸை கடந்துள்ளன. ஆனால் இந்த 48 மணி நேரத்தில் ஒரு டேங்கர் கூட கடக்கவில்லை. அந்த அளவிற்கு ஈரானானது உறுதியாக இருக்கிறது. மார்ச் மாதத்தில் மட்டும் அமெரிக்காவில் கேசலின், அதாவது எரிபொருளினுடைய விலையானது 22.1% உயர்ந்துள்ளது. 1967க்கு பிறகான மிக உயர்ந்த அளவாகும் இது. ஆயிலினுடைய விலை உயர்ந்தால் அமெரிக்காவிலிருந்து நாம் அதிக விலைக்கு ஆயிலை விற்கலாம் என்ற முட்டாள்தனமான வாதத்தை ட்ரம்ப் வைப்பது தவறு என்பதை இது நிரூபிக்கிறது. இந்த போரில் மறைமுகமாக சீனாவும் ரஷ்யாவும் அனைத்து வடிவங்களிலும் ஈரானுக்கு உதவுவதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது என்பதும் இந்த போரின் போது நிரூபணமாகியுள்ளது. ஈரான் 4 நிபந்தனைகளில் உறுதியாக உள்ளது. 1, ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் என்பது ஈரானுக்கு சொந்தமானது, அதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். 2வதாக, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்களை தயாரிக்க உரிமை முழுவதுமாக ஈரானுக்கு உள்ளது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். 3வதாக, யுரேனியத்தை செறிவூட்டுவது ஈரானினுடைய உரிமையாகும். IAEA-வினுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் அதை செய்வோம். 4வதாக, அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு உத்தரவாதம். அதாவது ஈரான் மட்டுமல்ல, ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா, ஹவுத்தி போன்ற குழுக்களை கூட இஸ்ரேல் தாக்கக்கூடாது, உறுதியினை வழங்க வேண்டும் என்கிறது ஈரான். இந்த இக்கட்டான நிலையில் அமெரிக்காவானது தன்னுடைய நீண்டகால கூட்டாளிகளான இங்கிலாந்து, பிரான்ஸு, இத்தாலி போன்ற நேட்டோ கூட்டாளிகளை இழந்து அரசியல் ரீதியாக தனிமைப்பட்டு தான் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹோர்மூஸை கடக்கின்ற ஒவ்வொரு ஆயில் டேங்கருக்கும் $2 மில்லியன் கட்டணம் வசூலிப்போம் என்பதில் உறுதியாக உள்ளது. இந்த போரின் மூலமாக இலவசமாக நடைபெற்று வந்த ஆயில் வர்த்தகத்தை கட்டணம் கொடுத்து நடத்தும் நிலைக்கு அமெரிக்காவானது அனைத்து நாடுகளையும் தள்ளிவிட்டது. 2015 ஒபாமா நிர்வாகத்துடன் ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் JCPOA என்ற ஒப்பந்தத்தை ஈரான் கையெழுத்திட்டது. இது P5+1, அதாவது USA, UK, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா ப்ளஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இணைந்த ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்திலிருந்து தான் ட்ரம்ப் வெளியே வந்துவிட்டார் 2018. இந்த ஒப்பந்தம் ஈரானானது தன்னுடைய உள்நாட்டு அணு ஆயுதமற்ற நலன்களுக்காக அணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அனுமதிக்கிறது. மேலும் உலகளவிலான சோதனைகளுக்கும் IAEA-வினுடைய சோதனைக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளவும் ஈரான் தயாராக இருந்தது. இப்பொழுது இந்த ஒப்பந்தமும் அமலில் இல்லை. போர்கள் என்பது ஆயுதத்தினால் மட்டும் நிகழ்த்தப்படுவதல்ல, அறிவினாலும் நிகழ்த்தப்படுவது. தன்னுடைய அறிவார்ந்த போரினை மிகச் சிறப்பாக ஈரான் நடத்தியுள்ளது. அமெரிக்கா தலைமையில் இல்லாத ஒரு புதிய உலக ஒழுங்கமைப்பை நோக்கி உலகம் செல்வதையே இந்த போக்குகள் எடுத்து காட்டுகின்றன. வல்லரசின் காலம் முடியப் போகிறது. தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது அமெரிக்கா. தன் தலைவர்களை இழந்து, தன்னுடைய அடி கட்டுமானங்களை இழந்து, பல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்தும் ஈரானானது தலை நிமிர்ந்து நிற்கிறது. உலகளவில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர்கள் மீண்டும் வலுவாக நடக்கக்கூடியதொரு உலக சூழல் உருவாகியுள்ளது என்பதை நாம் உணர்ந்து மக்களை அரசியல் விழிப்படைய வைக்கும் தருணம் இது. நண்பர்களே, வணக்கம்.